கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த ஓய்வு நாளிலும் நாம் வேத பாடங்களை, ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை படிக்கும்படிக்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் பரிசுத்தமான ஓய்வு நாளின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பாடத்தை படிப்பதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து படிக்கும்படிக்கு நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்தின் மூலமாக நீர் என்ன பாடங்களை நாங்கள் எங்கள் இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அந்த பாடங்களை நாங்கள் தவற விடாதபடிக்கு கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்க தகப்பனே. கூடியிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அடியனை மறைத்து நீங்கள் பேசுங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க. மீட்பராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் 6வது பாடத்தை நாம் படிக்க போகிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு ஏன் விளக்கம் தேவை. ஏன் விளக்கம் தேவை. பாருங்க, நம்ம வேதத்தை வாசிக்கும் போதே நாம் வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்திற்கும் நாம் ஏதாவது ஒரு அபிப்பிராயம் அல்லது ஒரு புரிதல் நம்ம வச்சிருப்போம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, வேதத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நம்ம புரிந்து கொண்டிருக்கிறது சரியானதா, அதை எவ்வாறு விளங்கி கொள்வது, அப்படி வேதத்தை விளங்கி கொள்வதற்கு என்ன நியதிகள் இருக்கிறது, என்ன நியதியின் அடிப்படையில் நாம் வேதத்தை விளங்கி கொள்ள வேண்டும், அல்லது வேதத்தை எவ்வாறு விளங்கி கொள்வது, ஏன் விளக்கம் தேவை என்கிற காரியத்தை தான் நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஏன் வேதத்திற்கு விளக்கம் தேவை? வேதத்தை புரிந்து கொள்வதற்காக, வேதத்தில் காணப்படுகிற மெய் பொருளை அறிந்து கொள்வதற்காக நாம் வேதத்தை விளங்கி கொள்ள வேண்டும். சரி, நாம் இங்கே பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னா, சில சமயம் இந்த வேதத்திலிருந்து தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்வதற்காக, தங்களுக்காக பெற்றுக்கொள்வதற்காக அநேகர் அல்லது சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, வேதத்தை திறந்து அதுலேருந்து வர்ற பகுதியை தங்களுக்காக தேவன் சொல்லுகிற காரியமாக எடுத்துக்கொள்கிறாங்க. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா குறி கேட்கறது போல. பாருங்க, அப்படிதான் ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, தன் மனைவியோட அவர் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாரு. வேற ஒரு பெண்ணோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த காரியத்தில் தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வேதத்தை திறந்து பார்க்குறாரு. அங்கே ஆதியாகமம் 3வது அதிகாரம் அந்த 15வது வசனம் வருகிறது. அது என்ன வசனம்னா, உனக்கும் ஸ்திரிக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். அப்போ அந்த பெண்ணோட தனக்கு பகை உண்டாக்குவார் தேவன் தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய வழியை சரி என்று நியாயப்படுத்தி கொள்வதற்கு அந்த வசனத்தை பயன்படுத்தினார் என்று ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. அநேக நேரம் வசனத்தினுடைய பின்னணியை கவனிக்காமல், அல்லது வசனம் என்ன அர்த்தத்தை, என்ன நோக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்காமல் வெறும் வசனத்தை மட்டும் நம்ம எடுப்போம்னா அது நம்மை தவறான புரிந்து கொள்ளுதலுக்கு வழிநடத்திவிடும். ஆகவே வேதத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வது ஒரு சரியான விசுவாசத்திற்கு, ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு, சரியான கோட்பாடுகளை கற்றுக்கொள்வதற்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே வேதத்தை நாம் சரியாக விளங்கி கொள்வது அவசியம். இந்த மனப்பாட வசனத்தை நம்ம கடைசியாக நாம் பார்ப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடம் முன் அபிப்பிராயம். நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் ரொம்ப தெளிவாக கூறியிருந்தாலும், அவர் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவ்வப்போது அது தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருந்தாலும், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் வேத வசனம் யூதருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? ஓய்வு நாள் தோறும் அவர்கள் வேத வாக்கியங்களையும் தீர்க்க தரிசன வசனங்களையும் வாசித்தார்கள். அப்படி இருந்த போதும் ஏன் யூதர்களால் இயேசுவை அடையாளம் காண முடியவில்லை?
இன்னும் யோவான் சானகர் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று இயேசுவுக்கு சாட்சி பகர்ந்தவன். அந்த யோவான் வருகிறவர் நீர்தானோ, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு இடரல் அவனுக்கு ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அவருடைய சீஷர்கள் 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு அவங்க பயணிக்கிறார்கள். ஆண்டவருடைய உபதேசத்தை அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி இருந்த போதிலும் இயேசு மரித்த போது அவர்கள் நம்பிக்கையும் அங்கு ஆட்டம் கண்டது, மரித்து போனது. இவரோ நம்மை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் விசுவாசித்து இருந்தோம், நம்பிக்கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றால் ஏன் அவர்கள் வேதத்தை அல்லது வேதம் சாட்சியிடுகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள முடியாமல் அல்லது அவரை ஏன் புறக்கணித்தார்கள் என்றால் இந்த 3 காரியத்திற்குமே ஒரே பதில் தான். என்ன பதில் அப்படின்னு பார்க்கும்போது, வேதத்தை அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்கள் அல்லது எதிர்பார்ப்புகளோடு வேதத்தை வாசித்தார்கள். ஒரு முன் அபிப்பிராயம் அவங்கள்ட்ட காணப்பட்டுச்சு. எப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு தாவீதின் குமாரனாக, ஒரு ராஜாவாக, ரோம அந்த பேரரசிலிருந்து தங்களை விடுவித்து தங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற ஒரு ராஜாதி ராஜாவாக அவர்கள் மேசியாவை எதிர்பார்த்தார்கள். அந்த காரியம், அந்த அபிப்பிராயம் அவங்கள்ட்ட காணப்பட்டிருந்த அந்த அபிப்பிராயம் அவர்கள் வாசிக்கிற எல்லா பகுதியிலும் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. பாருங்க, யோவான் சானகர் சொல்றாரு, அவர் என்ன பண்ணுவார், கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரை என்ன பண்ணுவார், அழிப்பார், பள்ளங்களை அவர் என்ன பண்ணுவார், நிரப்பி. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, புரிந்து கொள்ளும் போதெல்லாம் ஒரு ராஜாதி ராஜாவாக, யூத ராஜ சிங்கம், தாவீதுடைய குமாரன், எல்லா காரியத்தையுமே அவங்க எப்படி தான் பார்த்தாங்கன்னா, ஒரு பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிற ஒருவராக பார்க்காதபடிக்கு ஒரு ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிற ஒருவராக அவரை அவர்கள் பார்த்தார்கள். ஆகவே அவர்களால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய ஊழியத்தை பற்றியும் ஆசரிப்பு கூடாரம் அனுதினமும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. வழிமுறைகள் மூலமாக, ஆசாரிய ஊழியத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் அவர்களுக்கு படிப்பிக்கப்பட்டிருந்தது. 2300 ராப்பகல் மூலமாக இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுது மரிப்பார் என்கின்ற காரியம் சொல்லப்பட்டிருந்தது. இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசி, இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக, சங்கீதங்கள் மூலமாக இயேசுடைய மரணத்தை பற்றியும் அவருடைய ஊழியத்தை பற்றியும் வேதம் மிக தெளிவாக கூறியிருந்தது. ஆயினும் அவர்கள் முன் அபிப்பிராயங்கள், அதாவது வேதத்தை வாசிக்கும் போது தங்களுக்குன்னு ஒரு கொள்கைகளை வைத்திருந்ததினால, ஒரு எண்ணத்தோடு அவர்கள் தங்கள்கிட்ட காணப்படுகிற அந்த எதிர்பார்ப்புகளோடு அவர்கள் வேதத்தை ஆராய்ந்த போது அந்த வேதாகமும் அவர்கள் விளங்கிக் கொள்வதற்கு முடியாதபடிக்கு தடையாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நம்முடைய கல்வி, நம்முடைய ஞானம், நம்முடைய தத்துவங்கள், நம்முடைய பாரம்பரியங்கள் அல்லது நம்முடைய அனுபவங்கள், இவையெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கையையும் ஒரு கருத்தையும் நமக்குள்ளார ஏற்படுத்தி வச்சிருக்கு. இந்த கருத்தோடு, இந்த நம்பிக்கையோடு, இந்த முன் அபிப்பிராயத்தோடு நாம் வேதத்தை வாசிக்க நாம் முனைவோமே என்றால், அப்போது நாம் வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாதபடிக்கு அது தடையாக இருக்கும் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்முடைய கருத்துக்கள் இல்லாமல், நம்முடைய யோசனையோடு கூட வேதத்தை வாசிக்கிற இந்த காரியத்தை யாரும் தவிர்க்க முடியாது. நாம் எதை வாசித்தாலும் அதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு அபிப்பிராயத்தோடு தான், அதுக்கான ஒரு கருத்தை அதுக்கு வைத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், வேதத்தை வாசிக்க முடியும். நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும்,
அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். வேத வசனத்தை நம்முடைய சுபாவம் அல்லது நம்முடைய யோசனையின் அடிப்படையில் வாசித்து விளங்கி கொள்ள முடியாது. ஜென்ம சுபாவம், நம்முடைய இயல்பிலிருந்து, நம்முடைய யோசனையிலிருந்து அதை என்ன பண்ண முடியாது, வாசித்து விளங்கி கொள்ள முடியாது என்று வேதம் மிக தெளிவாக கூறுகிறது. ஒருவேளை வேதத்தை நம்ம வாசிச்சாலும் அது வாசிக்கிற அந்த கருத்தை, அதனுடைய ஆழத்தை, ஆவிக்குரிய தன்மையை நம்மளால் விளங்கிக்க முடியாது. மேலோட்டமா விளங்கிக்கலாம். அநேக நேரம் அது ஒரு மாம்ச பிரகாரமான அல்லது ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தாக தான் இருக்க முடியும். அநேக நேரம் நம்முடைய யோசனையோடு நாம் வேதத்தை வாசிக்கும் போது அது ஒத்து வராதது போல அல்லது தவறானது போல பைத்தியமாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக பாருங்களேன், இந்த லாசரு உவமையை வாசிக்கும் போது ஜென்ம சுபாவம் அல்லது சபையினுடைய தத்துவம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு லாசருடைய உவமையை வாசிக்கும் போது அவர் மரித்த உடனே அபிரகாம் அடிக்கு போயிடுறாரு அப்படின்னா இவங்க என்ன யோசிச்சிடுறாங்க, மரித்த உடனே பரதீசுக்கு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு கருத்துக்கு வந்துடுறாங்க. அதுபோல திருடன் வருகிற விதமாய் வருவேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசியமாக வருவார் அப்படின்னு சொல்லி அவங்க புரிந்து கொள்ளுகிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய நினைவுகள் என் நினைவு கிடையாது, உங்க வழி என் வழி கிடையாது. எப்படி பூமிக்கு வானம் உயர்ந்து இருக்கிறதோ அப்படிதான் உங்க நினைவு, உங்க வழியை காட்டிலும் என்னுடைய வழியும் என்னுடைய நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய பிரச்சனை என்ன? நம்முடைய நினைவு, நம்முடைய யோசனை, நம்முடைய கருத்து, இதுதான் நம்முடைய பிரச்சனை. இப்படி வேதத்தை நாம் வாசிக்க முயற்சிக்கும் போது வேதத்தை நாம் விளங்கி கொள்ள முடியாது. அதை எப்படி வாசிக்கணும்? வசனம் சொல்லுகிறது, அவைகளை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவையாக அது இருக்கிறது. அப்ப வேதத்தை நம்ம எப்படி வாசிக்கணும்? ஒரு திறந்த மனதோடு, கற்றுக்கொள்ளுகிற ஆவியோடு, தாழ்மையோடு, ஆவியானவரின் சத்தம் கேட்கும்படிக்கு நம்மை வெறுமையாக்கும் போது நாம் வேத சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியும். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆவியானவர் மாத்திரமே சகல சத்தியத்துக்குள்ளாகவும் நம்மை நடத்த முடியும். ஆகவே வேதத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்கான மிகப்பெரிய நம்பிக்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாகவும் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, ஒரு வேதாகமோ, ஏன் பல சபைகள், ஏன் பல நம்பிக்கைகள் தங்களுடைய சொந்த அபிப்பிராயங்கள், பாரம்பரியங்கள், இதன் அடிப்படையில் அவர்கள் வேதத்தை வாசித்து அறிந்து கொள்ள முயற்சிக்கும் போது இன்றைக்கு பல கருத்துக்களும் பல நம்பிக்கைகளும் பலவிதமான புரிந்து கொள்ளுதலும் அவர்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே வேதத்தை நாம் வாசிப்பதற்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆவி அவசியமாக இருக்கிறது. மாரநாதா அதிலிருந்து ஒரு மேற்கொள்ள நான் வாசிக்கிறேன். எப்பொழுதெல்லாம் வேத வாக்கியங்களை படிக்கும் ஒரு காரியமானது ஜெப சிந்தையோடும் தாழ்மையோடும் போதனையை ஏற்றுக்கொள்ளும் குணத்தோடும் செய்யப்படவில்லையோ, அப்பொழுதெல்லாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மிக எளிமையான காரியம் முதல் மிக கடினமான பகுதி கூட அதனுடைய உண்மையான பொருள் நின்று திரித்து கூறப்பட்டுவிடும். ஜெபசிந்தையோடு கூடிய இதயத்தோடு படிக்கும் போது அனைவருக்கும் தேவனுடைய வார்த்தையானது மிக தெளிவானதாக இருக்கும். உண்மையிலேயே நேர்மையான ஒவ்வொரு ஆத்துமாவும் சத்தியத்தின் வெளிச்சத்திற்கு வந்து சேர்வார்கள். சங்கீதம் 97:11 ஒரு வசனம் போட்டு முடிக்கிறாங்க. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் திறந்த மனதோடு தாழ்மையோடு ஜெபசிந்தியோடு வேதத்தை வாசித்துக் கொள்ளும் போது மிக எளிமையான காரியம் முதல் கருகலான ஆழமான காரியங்கள் வரை எல்லா காரியத்தையும் மிக தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். லேசான காரியம் தேவனுக்கு நமக்கு சத்தியத்தை விளக்கி காட்டுவது.
சரி, அடுத்த திங்கட்கிழமை பாடத்துக்கு நம்ம போவோம். மொழிபெயர்ப்பும் விளக்கமும். வேதாகமம் கிமு 1500 முதல் கிபி 100 வரை 1600 வருட காலங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பயன்படுத்தப்பட்ட அந்த பண்டைய மொழிகளில் தான் அந்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு எபிரேய மொழிகளிலும் சில பகுதிகள் அராமைக் மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மொழிகளை உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இப்போ பேசிக்கிட்டு இல்லை. இந்த மொழி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியாது. ஆகவே அந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கிற வேதாகமத்தை அவரவர் மொழியில மொழிபெயர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்பாளருடைய வேத அறிவையும் மொழிபெயர்க்கக்கூடிய திறனையும் வைத்து அந்த மொழிபெயர்ப்புகள் கருத்தாழம் உள்ளதாக அல்லது ஒரு குறைவாக காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக தானியேல் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அக்காலத்திலே மிகாவேல் எழும்புவான். இந்த மிகாவேல்னா யாருன்னு நமக்கு தெரியும். மிகாவேல் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். ஆனால் அந்த மொழிபெயர்க்கிற அந்த மொழிபெயர்ப்பாளர் இந்த சத்தியத்தை அறியாததுனால மிகாவேல் எழும்புவான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, மிகாவேல் எழும்புவார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, மிகாவேல் எழும்புவான். அவர் ஒரு தூதனா பார்க்கறதுனால அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, எழும்புவான் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆகவே வேதத்தை விளங்கி கொள்வதில் சில நேரம் தவறு இருக்க, அதாவது அவங்க மொழிபெயர்த்திருக்கிற காரியத்தில் சில தவறுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேதத்தில் குறைவு கிடையாது, வேதத்தினுடைய கருத்தில் குறைவு கிடையாது. அதில் மொழிபெயர்ப்பில் அந்த மொழிபெயர்க்கும் போது சில இப்படிப்பட்ட பிழைகளை அவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த வேதாகமம் மனித மொழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பேசுகிறபடி தேவனுடைய எண்ணங்களை முழுமையாய் வெளிப்படுத்துகிற மொழியில் பேசப்படல. என்ன மொழியில் பேசப்பட்டிருக்கு, நம்ம பயன்படுத்துகிற மனித மொழியில் பேசப்பட்டிருக்கிறது. மனிதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லாத்துலேயும் என்ன இருக்கும், குறைவு இருக்கும், பூரணமாக இருக்காது. ஒரு வார்த்தைக்கு வித்தியாசமான அர்த்தங்கள் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கோம், கொடுக்கப்பட்டிருக்கோம். உதாரணமாக பாருங்களேன், ஆவி அப்படின்னா அது சுவாசத்தையும் குறிக்கும், உயிரையும் குறிக்கும். பரிசுத்த ஆவி அப்படின்னா அது எதை குறிக்கும், உருவமில்லாத நிலையை குறிக்குதா அல்லது பார்க்க முடியாத ஒரு நிலையை குறிக்குதா? இப்போ ஆவி அப்படின்னு பயன்படுத்துகிற வார்த்தைகளை என்ன பண்ணுது, அதுக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட எண்ணத்திற்கும் ஒரு வார்த்தை இருக்கிறது கிடையாது. ஒவ்வொரு எண்ணங்களையும் வெளிப்படுத்துறதுக்கு என்ன கிடையாது, ஒவ்வொரு வார்த்தைகள் நம்மள்கிட்ட இல்லை. அநேக அர்த்தங்களுக்கு ஒரே வார்த்தையை நம்ம என்ன பண்றோம், பயன்படுத்துகிறோம். அதுபோல ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரே போல எல்லாரும் புரிஞ்சிக்கிறது இல்லை. நம்ம பேசுற காரியத்தை கூட கேட்கிறவர் எல்லாரும் ஒரே போல புரிஞ்சிக்கிறது கிடையாது. அவங்கவங்க அறிவின் படியையும் வார்த்தையை புரிந்து கொள்வதின் படியையும் ஒவ்வொருத்தவங்க புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்ப மொழிகளை புரிந்து கொள்வதில் மனிதனுக்கு இருக்கிற அந்த ஒரு குறைவான தன்மை, மொழியை என்ன பண்ண முடியாது, பூரணமா எல்லாரும் ஒரே போல புரிஞ்சிக்க முடியாது. ஒரு குறைவான தன்மை நம்மள்கிட்ட காணப்படுகிறது. ஒரு மொழியில காணப்படுகிற அந்த வார்த்தை, அதே வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு மொழியில என்ன இருக்காது, அதே வார்த்தை இருக்க முடியாது. ஒரு மொழியில பார்த்தீங்கன்னா அர்த்தம் ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு தெரியும், அநேக பாடல்கள் நம்ம பாடுற பெரிய பாட்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும்னுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை போட்டிருப்பாங்க, அது ஆழம் குறைவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சில வார்த்தைகள் தமிழில் ரொம்ப அழகாக இருக்கும், இது ஆங்கிலத்தில் வேற போல இருக்கும். அப்போ மொழிகளில் அதே வார்த்தை என்ன பண்ண முடியாது, அந்த வார்த்தைக்கு அதே அர்த்தமுடைய ஒரு வார்த்தையை போட முடியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே வேதத்தை வாசித்து விளங்கிக் கொள்வதில் நாம் தவறுவதற்கான அநேக வழிகள் இருக்கிறது. நம்ம மூல மொழியை அறியாததுனால நம்ம கண்டிப்பாக என்னத்தை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கு, நம்ம
நம்ம மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த வேதாகமத்தை நம்ம பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. அது தவறு கிடையாது. ஆனால் நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், நம்முடைய மொழிபெயர்ப்புகளை நாம் விளங்கிக் கொள்வதில் தவறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தேவன் மாத்திரமே அதை என்ன கருத்தில் சொன்னாரோ, என்ன நோக்கத்தில் சொன்னாரோ அதை நமக்கு விளங்கி காட்ட முடியும். எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருந்தாலும் வேத வார்த்தையை தேவன் மாத்திரமே நம்முடைய இருதயத்தில் பதிக்க செய்ய முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல எவ்வளவு குறை இருந்தாலும் சரி, அல்லது நம்மளால் எவ்வளவு விளங்கிக்க முடியாத ஞானம் இல்லாதவராக இருந்தாலும் சரி, நமக்கான ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குது? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11-13 வசனங்களை வாசிக்கும் போது, தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியதை அறிய மாட்டான். அப்ப தேவ ஆவியானவர் மூலமாக தேவனுக்குரிய சத்தியத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்குது பாருங்க. மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இயேசு தம்முடைய சீஷருக்கு அன்று வேதத்தை விளக்கி காண்பித்தது போல நேற்றும் இன்றும் மாறாதவர் இன்றைக்கும் நம்மிடத்தில் தேவனுடைய வார்த்தையை விளக்கி காட்டுவதற்கு ஆர்வம் உள்ளவராக, ஆசை உள்ளவராக இருக்கிறார். நாம் அந்த மரியாதை போல அவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது. அதாவது வேதத்தை விளங்கி கொள்வதற்கு இப்படி அநேக தடைகள் காணப்பட்டாலும், முன் அபிப்பிராயம் அல்லது மொழிபெயர்ப்பு இதில் இருக்கக்கூடிய தடைகள் அல்லது மொழி தடைகளாக இருந்தாலும், நாம் பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. தேவன் நம்மோடு சத்தியத்தை விளக்கி காட்டுவதற்கு, புரிய வைப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக, இந்த நாளிலும் செயல்படக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி கந்தகே மந்திரியை சந்திப்பதற்கு அங்கு பிலிப்புவை அனுப்பினாரோ, கொர்நேலியுவை சந்திப்பதற்கு அங்கு பேதுருவை அனுப்பினாரோ, பவுலை சந்திப்பதற்கு அனனியாவை அனுப்பினாரோ, அவ்வாறு நம்மை சந்திப்பதற்கு, சத்தியத்தை சரியாக புரிய வைப்பதற்கு தேவன் நம்மையும் சந்திக்க கூடியவராக இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை பாடத்தை நம்ம பார்ப்போம். வேதாகமமும் கலாச்சாரமும். வேதத்தை விளங்கி கொள்ள வேதாகம கலாச்சார பின்னணி அல்லது அந்த பழக்க வழக்கங்கள், வேதாகம சம்பவத்தினுடைய சூழ்நிலைகள், அங்கு பயன்படுத்தப்படுகிற அந்த பெயர்கள், அதனுடைய அர்த்தங்கள், இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும்போது அது வேதத்தினுடைய ஆழத்தை, வேதத்தினுடைய கருத்தை மிக அழகாக புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். வேதத்தை எந்த அந்த சூழ்நிலைகளில் அல்லது கலாச்சார பின்னணியில் எழுதியிருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணோம்? நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக, சரி, யூதருடைய கலாச்சாரம் அது எப்படி இருக்குது பாருங்க. ஒரு நபர் ஒரு செயலை செய்வதற்கு அவர் செய்யாமல் போகலாம், ஆனால் அந்த செயலை செய்வதற்கு அவர் அனுமதிப்பாரே என்றால் அது எப்படி அவங்க எழுதுவாங்கன்னா, அந்த நபர் அந்த செயலுக்கு பொறுப்பு, ஆகவே அந்த செயலை அந்த நபரே செய்தது போல எழுதுவது அவங்களுடைய ஒரு கலாச்சாரம். இதுதான் எபிரேய எழுத்து முறை. ஒரு செயலை அவர் செய்யாம அல்லது தடுக்காம தேவன் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், தேவன் அனுமதித்தா நம்ம எப்படி எழுதுவோம்னா தேவன் அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் எபிரேயர்கள் அவருடைய எழுத்து முறையில் அவங்க எப்படி எழுதுவாங்கன்னா, தேவன் அதை செய்தார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? எழுதுவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பார்வோன் தேவன் தருகிற அந்த அழைப்பையும் அந்த கிருபையையும் அவன் புறக்கணிக்கும் போது அவன் இருதயத்தை அவன் கடினப்படுத்தினான். ஆனால் அவன் கடினப்படுத்தின அந்த காரியத்தை வேதாகமம் எப்படியும் பதிவு செய்கிறது, தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆகவே நிறைய பேர் அதை வாசிக்கும் போது என்ன பண்றாங்க? தேவன் கடினப்படுத்தினார்ப்பா, தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினால தான் பார்வோன் என்ன பண்ணல?
மனம் திரும்பலன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் தேவன் என்னது? இரக்கமும் உருக்கமும். ஒரு நபரும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அவருடைய மீட்புக்காக வேலை செஞ்சார். ஆனால் அவர் மீட்புக்காக, பார்வோனுடைய மீட்புக்காக வேலை செஞ்சதையே புரிஞ்சிக்க முடியாமல் போகுது பாருங்க. இன்னும் நம்ம பார்க்கிறோம், யோபு 1வது அதிகாரம் 11வது வசனம். அங்கே சாத்தான் சொல்லுவான், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் தொடுவீரானால். சாத்தான் என்ன சொல்றாரு? நீங்க தொடுவீங்கன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரா தொட்டாரு? தொடுவீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் போய் தொட்டான். அப்ப தொடுவீர்கள் ஆனால் என்ன அர்த்தம்? நீங்க அனுமதி கொடுப்பீர்கள் என்றால். அதுபோல யோபு 2வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கும் போது கூட, நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால். 6வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். அப்ப அனுமதிக்கிறாரு. தேவன் அனுமதிக்கும் போது அந்த அனுமதிக்கிற காரியத்தை எப்படி பதிவு செய்யறாங்க? நீர் தொடுவீரானால். அவர் கடினப்படுத்தினார். இது போல வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம பார்ப்போம். புலம்பல் 3:38. உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையா? அப்ப தேவன் வாயிலிருந்து நன்மையும் தீமையும் புறப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தான் அதனுடைய அர்த்தத்தை சொல்லணும் அல்லது புரிந்து கொள்வீர் என்று நான் நம்புறேன். அடுத்ததாக இந்த எபிரேய கலாச்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரே வார்த்தையை, அந்த வார்த்தையை புரிய வைக்கிறதுக்கு அது போல இருக்கிற நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. உதாரணமாக சங்கீதம் 119:1-9 நம்ம வாசிக்கும் போது அதில் 10 கற்பனையை பல வார்த்தைகளில் பயன்படுத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். வேதம், சாட்சி, கட்டளை, பிரமாணம், கற்பனை, நீதி நியாயங்கள், பல வார்த்தைகள் மறுபடியும் வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு. இது என்னன்னா, ஒரு வார்த்தையை புரிய வைப்பதற்கு பல வார்த்தைகளை, அதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிற பல வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இப்படி வேதாகமம் என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட ஒரு வேதாகம மொழி நடை இப்படியாக இருக்கிறது. வேதாகமத்தை இப்படிப்பட்ட மொழி நடையில் தேவன் என்ன செஞ்சிருக்காரு? பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆகவே வேதாகமம் ஒரு கலாச்சார பின்னணியில் எழுதப்பட்டிருந்தாலும் அது வெவ்வேறு கலாச்சாரத்தில் இருப்பவர்கிட்ட பேசக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக பாருங்கள், இன்றைக்கி அமெரிக்கா, ஐரோப்பா அல்லது ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெவ்வேறு கலாச்சாரத்தை உடையவர்கள். ஆனாலும் அவர்கள் அனைவரோடும் வேதாகமம் பேசக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் அனைவராலும் வேதாகமம் விரும்பக்கூடியதாக இருக்கிறது. எல்லா மக்களும், சிறு வயதிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வேதாகமம் என்னது? ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய, விரும்பக்கூடிய ஒரு காரியமாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம சொந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வேதத்தை பார்க்கக்கூடாது. வேதம் என்ன கலாச்சார பின்னணியில் எழுதப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும்? அந்த வேதத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். வேதம் கலாச்சார பின்னணியில் எழுதப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒரு தேசத்திற்காக அது எழுதப்படவில்லை. அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும், தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. எப்படியாவது ஒரு விதத்தில் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் இன்னொரு விதத்தில் புரிந்து கொள்ளும்படிக்கு அந்த வேத வசனங்கள், சத்தியங்கள் பல்வேறு விதத்தில், பல வழிகளில், பல முறைகளில், அது உபதேசங்களாக, தீர்க்க தரிசனங்களாக, உவமையாக, சங்கீதங்களாக, அது பல்வேறு முறைகளில், வாழ்க்கை வரலாறுகளாக அது பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆகவே எந்த விதத்திலாவது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணியிருக்காரு? அவ்வளவு திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் வேதத்தை ஒருவேளை கலாச்சார பின்னணி ஒருவேளை தடையாக காணப்பட்டாலும் அதை அந்த வேத பகுதியே என்ன பண்ணுது? அதற்கான விளக்கத்தை கொடுத்து விளங்கிக் கொள்வதற்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் தேவனுடைய சமூகத்தில் அமரும்போது நாம் இப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ள முடியும். சரி, அடுத்ததாக வேதத்தை விளங்கிக் கொள்வதற்கான இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிய பிரச்சனை. அது என்னன்னா, புதன்கிழமை பாடத்தில் நம்ம பார்க்குறோம், நமது பாவத்தன்மை. நம்முடைய பாவத்தன்மை வேதத்தை விளங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. மனுஷன்கிட்ட காணப்படுற அந்த தீமை அல்லது பாவ காரியங்கள் என்ன பண்ணுதுன்னா, தேவனை விட்டு மனிதனை பிரிக்கிறது.
எண்ணங்களை மிகவும் மோசமானதாக மாற்றுகிறது. ஆகவே தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதில் நாம் மந்தம் உள்ளவராக மாறிவிடுகிறோம். இந்த சீர்கெட்ட நிலை ஒரு சீர்கெட்ட இருதயத்தை நமக்கு கொடுக்கும்போது இந்த இருதயத்திலேருந்து என்னதான் புறப்படும்? வேதம் சொல்கிறது பொல்லாதது புறப்படும். இன்னும் நம்ம வாசிக்கும் போது இந்த இருதயம் திருக்குள்ளதாக மகா கேடானதாக இருக்கிறது. பாவம் நம்ம இருதயத்தை எப்படி மாத்திருக்கு? இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. இன்னும் ஒரு வசனம் சொல்லுகிறது, தீமை செய்து பழகின நீங்கள் நன்மை செய்யக்கூடுமோ? அப்ப நம்ம இருதயம் இவ்வளவு மோசமான ஒரு நிலையில இருக்கும்போது, பாவத்தன்மையில நம்ம காணப்படும் போது, வேதத்தை வாசித்து விளங்கிக் கொள்வதற்கு அது மிகப்பெரிய ஒரு தடைக்கற்களாக காணப்படுகிறது. இந்த மனுஷனுடைய பாவ இருதயத்தில் காணப்படுகிற பெருமை, சுயநலம், சுய ஞானம், சுய திருப்தி, இதெல்லாம் என்ன பண்ணுது? வேதத்தை விளங்கிக் கொள்வதிலிருந்து அவர்களை தூரமாக அடித்து செல்லக்கூடியதாக காணப்படுகிறது. பாவ இருதயம் வேத வசனத்தின் மேல் ஆர்வமில்லாத ஒரு நிலைக்கும், வேதத்தை சந்தேகிக்கிற ஒரு நிலைக்கும் அது கொண்டு செல்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் இவன் என்ன கருத்து வச்சிருக்கிறானோ, இவன் எதை விரும்புகிறானோ அதை மெய்ப்பிக்கும்படிக்கு வேத வசனத்தை என்ன பண்ணுவான்? இவன் திருப்பக்கூடியவனாக, அதை திரித்து கூறுபவனாக, அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவனாக காணப்படுகிறான். ஆகவே வேதத்தை விளங்கி கொள்ள அவன் முயற்சி பண்ணாலும் அவனால் என்ன பண்ண முடியல? விளங்கி கொள்ள முடியாது. மனுஷன்கிட்ட காணப்படுற பாவ தன்மை வேதத்தை விளங்கி கொள்வதிலிருந்து மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்துகிறது. வேதம் சொல்கிறது, பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. நான் வேதத்தை விளங்கிக் கொள்வதற்கு நான் பெரிய ஞானியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வல்லவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிரபுவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, வேதத்தின் மகத்துவங்களை உணர்ந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது, பாவங்களை விட்டுவிட மனதாய் இருக்கும்போது தேவன் தம்முடைய சித்தத்தை நம்மோடு பகிர்ந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவனுடைய சத்தியத்தை தாழ்மை உள்ள ஆத்மாவுக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்த பாடம், வியாழக்கிழமை பாடம், விளக்கம் ஏன் முக்கியம்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் வேத சத்தியத்தை அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் நம்ம விடுதலை பெற முடியும். வேத சத்தியத்தை நம்ம விளங்கிக்கலன்னா என்ன பண்ண முடியாது? சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் நாம் விடுதலை அடைய முடியாது. நம்ம சத்தியத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு தவறான ஒரு சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்தப்பட்டுருவோம். அல்லது சத்தியத்தை நாம் தவறாய் புரிந்து கொள்ளும் போது ஒரு தவறான கோட்பாடுகளை நம்ம உருவாக்கிடுவோம். இன்னைக்கு அநேக கோட்பாடுகள் அப்படிதான், சத்தியத்தை சரியாக விளங்கிக்காதனால தான் அநேக தவறான கோட்பாடுகள் உருவாகி இருக்கிறது. ஒவ்வொரு தவறான புரிந்து கொள்ளுதலும் தவறான நம்பிக்கைக்கும் தவறான வாழ்க்கை முறைக்கும் வழிநடத்திடும். ஒவ்வொரு தவறான புரிந்து கொள்ளுதலும் ஒரு தவறான உபதேசத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு வழிநடத்திவிடும். பாருங்க, வில்லியம் மில்லர் ஒரு தவறான ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை அங்கு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். சத்தியத்தை தவறாக புரிந்து கொள்வது தவறான சாட்சி பகர்வதற்கு வழி நடத்தும். அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை, மிகப்பெரிய வஞ்சகத்துக்குள்ளார என்ன பண்ணிடும்? கொண்டு போயிடும். ஆகவே சத்தியத்தை நாம் சரியான விதத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேங்கிறாரு. சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளரும் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக, அநேகரை ஆயத்தப்படுத்த நாம் சத்தியத்தை சரியாக அறிந்திருப்பது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, இந்த மனப்பாட வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலனளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். வேதத்தை நம்முடைய சொந்த ஞானத்தில் விளங்கிக் கொள்ளவே முடியாது. வேதத்தை விளங்கிக் கொள்ள தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். நம்முடைய அந்த முன் அபிப்பிராயங்கள்,
அந்த மொழிபெயர்ப்பில் காணப்படுகிற அந்த புரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த காரியங்கள், அந்த கலாச்சாரங்கள், இன்னும் நம்முடைய பாவங்கள், இதெல்லாம் வேதத்தை நம்ம வாசித்து விளங்கி கொள்வதிலேருந்து நம்மளை தூரமாக வச்சிருக்கு. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சகல சத்தியத்துக்குள்ளாகவும் ஆண்டவரால் வழி நடத்த முடியும். அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து கற்றுக்கொள்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே தேவன் வேத வசனத்தினுடைய ஆழத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு உதவி செய்வார். வேத வசனத்தின் அந்த ஞானத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். தேவன் மாத்திரமே என்ன செய்ய முடியும் என்றால் நமக்கு இந்த சத்தியத்தை எல்லாம் விளங்கிக் கொள்வதற்கு உதவி செய்ய முடியும். நம்ம ஞானத்தில் வேத வசனத்தின் ஒரு பகுதியை கூட நம்ம என்ன பண்ண முடியாது, விளங்கிக் கொள்ள முடியாது. இன்றைக்கு வேதத்தை இப்படி விளங்கிக்கிறதுக்கு தான் அநேகர் முயற்சி செய்கிறாங்க. இந்த வேதத்தில் இப்படி இருக்கே அப்படி இருக்கு, வேதத்தை அவங்க விளங்கிக் கொள்வதற்கு அவங்க தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்துகிறாங்க. வேதத்தில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்துகிறாங்க. அவர்கள் அந்த ஞானத்தில் அவர்கள் ஈடறி விழுகிறார்கள். ஸோ வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு முதலாவது நம்ம என்ன பண்ணணும், விசுவாசம் தேவை. தேவன் மாத்திரமே அந்த சத்தியங்களை என்ன பண்ண முடியும், கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நம்ம தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். அந்த வேதத்தை விளங்கி கொள்வதற்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, வேதத்தையும் சாட்சியாமத்தையும் கவனிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம எப்படி அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைத்தனமாக இருந்தபோது அவங்க அஞ்ஞான கொள்கைகள் அல்லது ஒரு நீண்ட ஒரு இருண்ட காலத்துக்கு பிற்பாடு அவங்க தேவனுடைய சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தபோது எகிப்திலிருந்து அவர்களை மீட்டாலும் அந்த இருதயத்தில் எகிப்து இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியல, அவருக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க முடியவில்லை. ஆகவே வேதத்தை அவர்களுக்கு சொல்லித் தருவதற்கு அங்கே என்ன பண்ணுறாரு, மோசேயையும் தீர்க்கதரிசியுடைய எழுத்துக்களையும் எழுதி அவர்களுக்கு கொடுத்தாரோ. அதுபோல் இன்றைக்கும் நம்ம ஒரு பெரிய ஒரு 1260 வருட ஒரு இருண்ட காலத்தில் இந்த கிறிஸ்துவ சபை அது கடந்து வந்திருக்கிறது. இப்பொழுது அந்த பாபிலோனுடைய மதுவின் நிமித்தம் அநேக கோட்பாடுகளில் சபை என்ன பண்ணியிருக்கு, கடந்து வந்திருக்கிறது. ஆகவே நம்ம இப்போ வேதத்தை சரியாக விளங்கிக்கணும்னா இங்கே என்ன தேவை, தீர்க்க தரிசன ஆவி, இயேசுவின் சாட்சி, இயேசுவை பற்றின சாட்சி தேவைப்படுகிறது. ஆகவே நாம் வேதத்தை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு வேதமும் சாட்சியாமத்தையும் நம்ம கவனிக்க வேண்டும். அவை இரண்டும் இருந்தாலும் ஆவியானவர்கிட்ட நம்ம ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் நம்ம என்ன பண்ண முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. நம்ம அந்த வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய அந்த மேற்கோளை நம்ம வாசித்து நாம் இந்த பாடத்தை நாம் முடிப்போம். வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்போது உங்களுடைய முன் அபிப்பிராயங்களை விட்டுவிடுங்கள். நீங்கள் உங்கள் ஒரு யோசனையோடு நீங்கள் வேதத்தை என்ன பண்ணாதீங்க, வாசிக்காதீங்க. நீங்கள் கற்றுக்கொண்டதையும் உங்கள் பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொண்டதையும் மறந்து விடுங்கள். உங்கள் ஞானம் அல்லது உங்களுடைய பாரம்பரியம், உங்களுக்காக வைத்திருக்கிற உங்களுடைய கோட்பாடு, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடணும், விட்டுட்டு நீங்கள் ஒரு திறந்த மனதோடு வேதத்தை கற்றுக்கொள்ள வர வேண்டும். உங்கள் சொந்த கருத்துக்களை நிரூபிக்க வேத வசனங்களை படித்தால் நீங்கள் ஒருபோதும் உண்மையை அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்பதை கேட்கிற மனதுடன் செல்லுங்கள். சத்தியத்தை தேடுகிறவர்கள் தாழ்மையாக கிறிஸ்துவின் காலடியில் அமர்ந்து அவரை பற்றி ஆராயும் போது அவருடைய வசனத்தை புரிந்து கொள்ளலாம். தங்கள் சொந்த ஞானத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தேவன் சொல்வது என்ன தெரியுமா, நீங்கள் இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் பெற விரும்பினால் நீங்கள் சாந்த குணமுடன், அதாவது கற்றுக்கொள்கிற ஆவியுடன் தாழ்மையும் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதே சாட்சியாக நமக்கு ஒரு அழகான ஒரு ஆலோசனையை கொடுக்குது. உங்களுடைய முன் அபிப்பிராயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, விட்டுடுங்க. தாழ்மையின் சிந்தியோடு ஜெபத்தோடு கற்றுக்கொள்கிற ஆவியோடு நீங்கள் தேவனிடத்தில் வரும்போது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போக முடியாது. ஆகவே தேவனுடைய இந்த சத்தியங்களை வேதத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெப சிந்தையுள்ளவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நாம் கற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்கும்போது நாம் சகல சத்தியத்துக்குள்ளாகவும் நடத்தப்படுவோம். இந்த கடைசி காலத்தில் சத்தியம் நாம் கற்றுக்கொள்வதற்காக தேவன் என்ன பண்ணியிருக்காரு,
நமக்காக மேலான சத்தியங்களை வச்சிருக்கிறாரு. முடிவு காலம் மட்டும் முத்திரை போட்டு புதைபொருளாக வையின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த சத்தியங்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சத்தியங்களை நாம் நமக்காக சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே அவருடைய சத்தியத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக, ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக தகப்பனே, இதோ நாங்கள் வேதத்தை வாசித்து எங்களுடைய சுய ஞானத்தினாலோ புத்தியினாலோ விளங்கி கொள்ள முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்க. நாங்கள் வேதத்தை திறக்கும் போதெல்லாம் பரலோக ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு பரலோக தேவனுடைய உதவி அவசியம் என்கின்ற அந்த ஒரு உணர்வோடு நாங்கள் வேதத்தை திறக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. இதோ நீங்கள் சத்தியத்தை எங்களுக்கு விளக்கி காட்ட, நாங்கள் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யாரும் இந்த வேத பகுதியை விளங்கி கொள்ள முடியவில்லை அல்லது இந்த வேத வசனம் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நாங்கள் சொல்லாதபடிக்கு நீர் பெரிய ஆசிரியராக இருந்து எங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவராக இருப்பதனால் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இந்த வேத பகுதியை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய சத்தியத்தினால் எங்களை நிரப்புங்க. மீட்பராம் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் எங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே இந்த வேத வசனத்தின் மூலமாக, பாடத்தின் மூலமாக உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த பாடங்களை நீங்கள் உங்களுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.